நம்ம தோட்டத்தில் உள்ள செடியை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதில் ஒரு 10 பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு துணியில் ஈரப்பதமான கோகோபீட் வச்சுட்டு அதில் மிளகா செம்பருத்தி, சந்தனமுல்லை, ரம்பை, ஸ்பைடர் பிளான்ட், நைட் குயின், திருநீற்று பச்சிலை, இன்னொரு மிளகா செம்பருத்தி கட்டிங், இது மேலே இன்னும் கொஞ்சம் கோகோபீட் வச்சு நாலா பக்கமும் துணியை வந்து நல்லா மடித்து கோகோபீட் வந்து வெளியில் வராமல் இருக்க மாதிரி பண்ணி அதை நூல் போட்டு கட்டிக்கலாம். ஈரமான கோகோபீட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டெலிவரி ஆகிற வரைக்குமே செடியெல்லாம் வாடாமல் இருக்கும். இது அடுத்த பார்சல். இதுலேயும் கொஞ்சம் கோகோபீட் வச்சுட்டு அதில் கல்யாண முருங்கை வச்சுக்கலாம். இது ரம்பை, அடுத்தது ஸ்பைடர் பிளான்ட் வச்சுக்கலாம். இது சிறியானங்கை, தவசிக்கீரை அது வச்சுக்கலாம். அடுத்தது இன்சுலின் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சுகருக்கு வந்து நல்லது. அடுத்தது கள்ளி முளையான் வந்து ஒரு கட்டிங் வச்சுக்கலாம். அடுத்தது அடுக்கு மல்லி அது ஒன்று வச்சுக்கலாம். இந்த கஸ்டமர் இதை தான் கேட்டிருந்தாங்க. அதை முன்னாடி மாதிரியே கோகோபீட் வச்சு நூல் போட்டு கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அடுத்த பார்சல். இதில் அல்லி, ஸ்பைடர் பிளான்ட், சந்தனமுல்லை, பொடுதலை, ஸ்னேக் பிளான்ட், கள்ளி முளையான், கேசவர்த்தினி வந்து ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரம்பை, திருநீற்று பச்சிலை, ஸ்வீட் பாசில், இன்சுலின், சாதா பிரண்டை, உருட்டு பிரண்டை, சிறியானங்கை. அவ்வளோதான். இது அடுத்த பார்சல். இதில் அல்லி, நைட் குயின், ஸ்வீட் பாசில், மாயன் கீரை. இவங்க இவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க. இதை பேக் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கலாம். வீடியோவில் போட்ட செடி எல்லாமே இன்னமும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 பார்சலோட பேக்கிங் வீடியோ மட்டும்தான் காமிச்சிருந்தோம். இங்கே பாருங்கள், 10 பார்சல் வந்து இன்றைக்கி நம்ம டெலிவர் பண்ணுறோம். இது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். இதை ப்ராப்பராக பேக் பண்ணி நாங்கள் கொரியர் போட்டுருவோம். நம்மள்ட்ட செடி வாங்கினதுக்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக எல்லாருக்கும் ஒரு ட்ராகன் கட்டிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்.